நீங்க ஒரு விஷயத்தை நோட் பண்ணிருக்கீங்களா? நம்ம ஃபுட்டோட கேலரிஸ் வந்து செக் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த ஃபுட் எவ்வளவு வெயிட் இருக்கு அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். அப்படி பார்க்கும்போது எப்பயுமே சமைக்கிறதுக்கு முன்னாடி தான் வந்து என்னன்னா அந்த வெயிட் செக் பண்ணணும். சமைச்சதுக்கு அப்புறம் வந்து என்னன்னா செக் பண்ணக்கூடாது. ஏன் அந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு வந்து என்னன்னா இருக்கும். ஏன் அப்படின்னு இந்த வீடியோல உங்களுக்கு வந்து நான் சொல்றேன். இத வந்து ஃபுட்டா நீங்க கன்சிடர் வந்து பண்ணிக்கோங்க. உங்களுக்கு முன்னாடி காமிக்கணும் அப்படின்றதுக்காக 2ஓட வெயிட்டையுமே வந்து என்னன்னா உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்க 2மே வந்து என்னன்னா சேமா தான் வந்திருக்கு. இப்போ சமைக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா அந்த ஃபுட்ல வந்து என்னன்னா வாட்டர் மாலிகுல் வந்து இருக்கும். ஸோ அதனால ஒண்ணுல மட்டும் நான் தண்ணி வந்து ஊத்திக்கிறேன். அப்போ தண்ணி இருக்கிறதோட வெயிட் வந்து எவ்வளோ இருக்கு, இல்லாததோட வெயிட் வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்றத நீங்களே வந்து என்னன்னா பாருங்க. தண்ணி இருக்கிறது வந்து ரொம்பவே வந்து என்னன்னா அதிகமா வந்து இருக்கு. இந்த வீடியோல கிளியரா நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. எப்பயுமே நம்ம ஒரு ஃபுட்டை வந்து சமைக்கிறோம் அப்படின்னா அதுல வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து இருக்கும். அந்த வாட்டர் மாலிகுல்ஸ் எல்லாமே நம்ம சமைக்கும் போது காத்தோட காத்தா வந்து எவாப்ரேட் வந்து ஆயிடும். அந்த வாட்டர் மாலிகுல்ஸ் எல்லாமே வந்து எவாப்ரேட் ஆகிறதுனால தான் அந்த ஃபுட்டோட வெயிட் வந்து கம்மியா வந்து ஆகுது. ஒரு உதாரணத்துக்கு நீங்க 100 கிராம் சிக்கன் வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடி வெயிட் செக் பண்ணிட்டு சமைச்சீங்க அப்படின்னா சமைச்சதுக்கு அப்புறம் 100 கிராம் வந்து இருக்காது. ஒரு 70ல இருந்து 80 கிராம் தான் வந்து வரும். இதனாலதான் சமைக்கிறதுக்கு முன்னாடி வெயிட் வந்து செக் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்றது.